வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு முனிவரின் அறிவுரை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. வாங்க கதை கேட்கலாம். சேலத்தில் வசித்தான் பாபு. இவனை கண்டாலே சிரித்து விடுவர் மக்கள். அவனது செயல்கள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கும் மக்களுக்கு. சிறுவர் முதல் பெரியோர் வரை முட்டாள், ஏமாளி என்று கிண்டல் செய்வர். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆத்திரமடைந்தான். ஆனால் பாபுவிற்கு தெரியும், ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, கோபக்காரனுக்கு புத்திமட்டு என்று. இதை அவனது பாட்டி அடிக்கடி சொல்லி வளர்த்திருக்கிறார். இதை எண்ணி பாபு அமைதியாக இருப்பான். இருந்தாலும் இதை ஏன் செய்ய வேண்டும் மக்கள் என்று அவனுக்கு யோசனை வரும். அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார். அவரை பார்க்க கூட்டம் கூட்டமாக சென்றனர் மக்கள். அவரிடம் ஆசீர்வாதம் பெறுவதை பாக்கியமாக கருதினர் மக்கள். பாபுவும் முனிவரிடம் குறையை சொல்ல சென்றான். மக்களின் முட்டாள்தனத்தை போக்க வழி கூறுவார் என நினைத்தான். மறுநாள் முனிவரை சந்தித்து தன்னை எல்லோரும் கேலி செய்வதையும், அதனால் பயங்கரமாக கோபம் வருவதையும், அவர்களை திட்டி சண்டை வருவதையும் கூறினான். முனிவர் ஒரு சொம்பை எடுத்தார். அதில் நிறைய வலிய தண்ணீர் ஊற்றி தர சீடர்களிடம் கூறினார். அப்படியே செய்தனர் சீடர்கள். இந்த சொம்புடன் பட்டணத்து வீதிகளில் சுற்றி வர வேண்டும். ஒரு துளி தண்ணீர் கூட சிதறக்கூடாது. அப்படி சிந்தினால் அறிவாளியாக முடியாது. நீ பழையபடி முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். உடனே பாபு, என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான். சொம்பை தலைமேல் சுமந்தபடி கவனமாக நடந்தான் பாபு. அவன் செய்கையை கண்ட ஊர் மக்கள் கேலி செய்தனர். ஆனால் பாபுவோ தண்ணீர் எங்கே தழும்பிவிடப் போகிறதோ என கவனமாக இருந்தான். பயணத்தை முடித்து முனிவர் குடிலுக்கு திரும்பி, நீங்கள் கட்டளையிட்டபடியே செய்துவிட்டேன். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தவில்லை என்றான். இன்று யாரும் கேலி செய்யவில்லையா என்றார் முனிவர். கேலி செய்தனர். ஆனாலும் தண்ணீர் சிந்தக்கூடாது என்பதிலேயே கவனமாக இருந்ததால் பேசியது எதுவும் காதில் விழவில்லை என்றான் பாபு. கவனம் எல்லாம் செயலில் இருக்கும்போது கேலி பேசியது உன் காதில் விழவில்லை. செய்த காரியத்திலும் வெற்றியடைந்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது எதற்காக மற்றவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் காரியத்தை அரைக்குறையாக செய்கிறாய்? பிறர் பேசுவதை பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேற தேவையானதை முழு கவனத்தோடு செய். அவர்கள் பேச்சை கண்டுகொள்ளாதே. யாரும் கேலி செய்ய மாட்டார் என்றார். மகிழ்ச்சியடைந்தான் பாபு. மேலும் முனிவர், கெடுவான் கேடு நினைப்பான். கெட்டவர்கள் கேலி அவர்களைத்தான் பாதிக்கும், உன் போன்ற அப்பாவிகளை அல்ல என்று அறிவுரையும் ஆறுதலும் கூறினார். முனிவர் பாதங்களில் விழுந்து வணங்கி அப்படியே செய்வதாக கூறி விடை பெற்றான். முழு கவனம் செலுத்தி பணிகள் செய்தால் வாழ்வில் முன்னேறலாம். நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் தைரியம் வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். நல்லவர்களுக்கு எப்போதும் வாழ்வில் வெற்றிதான். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.